ஹாய், குட் ஈவினிங் everyone. டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்கள் முன்னாடி யூஎஸில் வந்து பால்டிமேர் பிரிட்ஜ் வந்து கப்பலால் வந்து தாக்கல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆகி அது வந்து பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்திருக்குன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிஸுமே வந்து இந்த விஷயத்த வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருந்த ஒரு ஷிப்பு, அதாவது ஒரு சரக்கு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பால்டிமேர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிரிட்ஜில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அதில் வந்து 6 பேர் வந்து மூழ்கி இறந்து போயிருப்பாங்கன்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இது வந்து பேசப்பட்டுருக்கு. இது வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஆன ஆக்சிடென்ட்னு சொல்லப்படும். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கர்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் வந்து இந்தியர்கள்னால தான் அந்த ஷிப்பை வந்து ட்ராவல் பண்ணணும் இயக்குனவங்க வந்து இந்தியர்கள் தான், அவங்க தான் வந்து வேணும்னே அந்த பிரிட்ஜை வந்து இடிச்சு இந்த மாதிரியான ஒரு யூஎஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை வீழ்த்திட வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க வேணும்னே செஞ்சதாகவும் வந்து சமூக வலைதளத்துலலாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜோ பைடன் இருந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து அதாவது இந்த ஷிப்பு வந்து அந்த பிரிட்ஜு மோதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் வந்து ஒரு 6 பேர் வந்து அந்த கப்பலை வந்து இயக்கியிருக்காங்க. இதில் வந்து சில எரிபொருள், அதாவது ஃபியூல் நிரப்பப்படுறதுல சில கோளாறு காரணமாக இந்த ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா நிலை தடுமாறி, அதாவது அவங்களையும் மீறி வந்து நிற்காமல் போய் அந்த பிரிட்ஜில் வந்து மோதப்பட்டு இருக்கிற நிலைமை அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க தான் இந்த மிட் டே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கால் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த மேடே அப்படின்ற ஒரு கால் வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பு வந்து ஆபத்தில் இருக்கும்போது இந்த மேடே அப்படின்ற ஒரு கால் பண்ணிங்கன்னா எல்லாருமே வந்து காப்பாற்றப்படுவாங்க, ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்ற ஒரு அர்த்தம். அதனால தான் அவங்க வந்து மேடே அப்படின்ற ஒரு கால் பண்ணி அவங்க அந்த மேடேன்ற கால் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ், அதாவது இது மோதுறதுக்கு சில மணி நிமிடங்களுக்கு முன்னாடி வந்து அந்த பிரிட்ஜில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அலர்ட் போய் யாருமே வந்து அந்த பிரிட்ஜில் பயணம் செல்லாதவாறு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறமா இது வந்து போயிட்டு அந்த பிரிட்ஜில் வந்து மோதி பால்டிமேர் சொல்லப்பட்ட அந்த பிரிட்ஜில் வந்து மோதி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் மட்டும் தண்ணியில் மூழ்கி இறந்து போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் USD $100 $200 வரைக்கும் இந்த பிரிட்ஜில் தான் வந்து வணிகம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த பிரிட்ஜை தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு பிரிட்ஜ். அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் வந்து வணிகம் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்துட்டு இருக்கு. இந்த பிரிட்ஜ் வந்து மோதுறதுனால மிகப்பெரிய பொருளாதார இழப்பு வந்து யூஎஸ்க்கு வந்து ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷிப் வந்து சிங்கப்பூருக்கு வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு ஷிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜில் வந்து மோதி பாதியிலே நின்றனால வெறும் உயிர் சேதங்கள் மட்டும் ஒரு 6 நபர் வந்து இறந்து போயிருப்பாங்க, தண்ணியில் மூழ்கி இறந்து போயிருப்பாங்கன்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அதை தொடர்ந்து சிங்கப்பூருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் அன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். இது 2024 நடந்த ஒரு மிகப்பெரிய ஷிப் ஆக்சிடென்ட் அப்படின்னு இதுவும் வந்து சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு சின்ன பகுதி தான். அந்த பிரிட்ஜை கடந்து தான் வந்து அந்த கப்பல் வந்து போயாகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளில் வந்து யூஎஸ் வந்து பொருளாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வரும். இது ஓவரால் வந்து யூஎஸ் கண்ட்ரியே வந்து எல்லாருமே பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியப்பட்ட ஒரு விஷயம். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஷனை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு 6 பேர் வந்து ஷிப்பை வந்து இயக்குற மாதிரியும் இவங்க வந்து பாராட்டக்கூடிய வகையில் தான் இந்த வந்து ஷிப்பை வந்து, அதாவது இந்த ஃபிக்ஷனை வந்து ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள். இவங்க தான் வந்து ஷிப்பை வந்து இயக்கியிருக்காங்க. இவங்க தான் அந்த மேடேன்ற கால் வந்து பண்ணனால தான் ஒரு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு வந்து ஷிப்பு மோதி மிகப்பெரிய பொருளாதார இழப்பு வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபிக்ஷன் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவுமே வந்து ஜோ பைடன் அவர்களால், அதாவது பிரசிடென்ட் ஜோ பைடன் அவர்களால் தான் வந்து இந்தியர்கள் வந்து ரொம்பவுமே வந்து பாராட்டப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியும். ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய ஷிப்பை வந்து பிரிட்ஜில் மோதுறதுக்கு சில நிமிடங்கள் முன்னாடியே வந்து அவங்க மேடே கால் பண்ணி ஒரு 2 சைடு இருக்கக்கூடிய பிரிட்ஜில் போகிறவங்க எல்லாருமே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இதை தொடர்ந்து வந்து ஜோ பைடன் தான் அதிகமாக வந்து இந்தியர்களை பாராட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பூஜான்றவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை அவங்களுமே வந்து ஒரு நிபுணர். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து போஸ்ட் பண்ணி 4.2 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. இந்த ஃபிக்ஷனை வந்து அவங்ககிட்டனால 4.2 மில்லியன்ஸ் வந்து வியூஸ் வந்து போயிருக்கு அப்படின்ற வந்து ஒரு விஷயத்த தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல்
2000 மேலே வந்து இந்தியர்களை வந்து பாராட்டுற வகையில் வந்து அவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய மக்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெரிய வருது. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருது, ஸோ அவங்க இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான முக்கிய காரணம் வந்து அந்த ஷிப்பில் வந்து சில தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அதை தொடர்ந்து மேடேன்ற கால் வந்து இந்தியர்கள் வந்து அந்த ஷிப்பை வந்து இயக்கிட்டதுனாலையும் ஸோ இவங்க அந்த கால் பண்ணனாலையும் பெரும் விபத்து வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியப்படுது. ஸோ என்னதான் வந்து அமெரிக்க மக்களால் வந்து இது அவதூறு, இந்தியர்கள் வந்து இந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்னு அவதூறு வந்து பரப்பப்பட்டிருந்தாலும் வந்து ஜோ பைடன் வந்து நம்மளை வந்து பாராட்டப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷனை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து எல்லா மக்களுமே வந்து இந்தியர்கள் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. பட் இந்தியர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த தப்புமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கிளியராக வந்து ஜோ பைடன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு மேடே கால் வந்து அவங்க ஆங்கிலத்தில் வந்து இந்த மாதிரி சொன்னது வந்து இந்தியர்கள் ஆங்கிலத்தில் இந்த மாதிரி சொன்னது வந்து ரொம்பவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். அப்படி அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க ரொம்ப அலர்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஜோ பைடன் சொல்லியிருக்காருன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களை வந்து ரொம்பவுமே பாராட்டப்படக்கூடிய வகையில் இருந்தாலும் பட் இந்த ஷிப்பு ஏற்படுத்துனது வந்து அந்த 6 பேரோட உயிரை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற வந்து இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.